மலையும் மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி என சங்ககால இலக்கியங்கள் வரையறுக்கப்பட்டது. சங்க காலத்தில் குறிப்பிட்டது எப்படியோ, ஆனால் இந்த காலத்தில் மலையும் மலை சார்ந்த இடங்களையும் கல்குவாரிகள் என்றுதான் சொல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகளால் பல்வேறு மாவட்டங்களில் மலைகள் உடைக்கப்பட்டு காணாமல் போகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாபேட்டை அருகே அனந்தலை என்ற பகுதியில் அமைந்துள்ள மலைப்பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. அனந்தலை ஊராட்சியில் 10 கல்குவாரிகள், செங்காடு ஊராட்சியில் 2 என மொத்தம் 12 கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்குவாரிகளின் மூலமாக எம்சாண்ட் தயாரிக்கும் 22 கிரஷர் ஆலைகளும் இயங்கி வருகின்றன. இந்த கல்குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அதிகளவில் வெடிமருந்துகள் பயன்படுத்துவதாகவும் 24 மணி நேரமும் வெடிக்க செய்வதாலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் அதிர்வு காரணமாக விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கல்குவாரிகள் மற்றும் கிரஷர் ஆலைகளில் இருந்து லாரிகள் மூலம் அளவுக்கு அதிகமாக கற்கள் எம்சாண்ட் ஏற்றி செல்வதால் சாலைகள் சிதலமடைவதாகவும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் மலைப்பகுதியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அனந்தநாதீஸ்வரர் கோயில் தற்போது இருக்கும் இடம் தெரியாத அளவுக்கு சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து அனந்தலை கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் முடிவில் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வெடி வைக்க கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவு தற்போது காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் ஆதரவில் மலையை உடைக்கும் வேலைகள் கொடிகட்டி பறப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோயில் இருக்கு. குகையில அந்த காலத்துல சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த சித்தர் கோயிலெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலையில கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கான தூண் இருந்தது, அதை அழிச்சிட்டாங்க. இந்த மலையில பாத்தீங்கன்னா சமண படுக்கை, அதாவது சமணர்கள் அந்த காலத்துல குகையில் தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தேவரடியார் பாறை குகை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது காலப்போக்கில் வேற பேரா மாறி அதையும் அழிச்சிட்டாங்க. 62, 63 காலகட்டத்தில் காமராஜர் இந்த இடத்த முந்திரி தோப்பு மாந்தோப்பு வச்சாரு. இந்த மலையில டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்திரி தோப்பு மாந்தோப்பையும் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஆனா அப்போ வெட்டின கிணறும் ஷெட்டும் இடிஞ்சு போய் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அனந்தலை மலைப்பகுதியில் 2015ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரிகளுக்கு 30 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதும், மேலும் அபராத தொகையினை செலுத்தாமல் கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை அரசாங்கம் மூலியமா இதை வெளிக்கொண்டு வரணும். இதுல என்க்ளோஸ்மெண்ட் டைரக்டர் கொஞ்சம் தலையிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே அனந்தலை கிராமத்தில் இயங்கி வரும் கல்குவாரிகளை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மூடப்பட வேண்டும் என்றும், இயற்கை வளங்களை பாதுகாக்கும் கடமையை அரசு உணர்ந்து உரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. வாலாஜாபேட்டை அருகே உள்ள அனந்தலை மலைப்பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்களில் மாவட்ட நிர்வாகத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் அரசு விதிமுறைகளை மீறி செயல்படக்கூடிய கல்குவாரி மற்றும் கிரஷர்களின் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சரத்குமார்.